ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற பட விமர்சனம் என்னன்னு பாத்தீங்கன்னா அனோமி. இந்த படத்தோட கதை ஒன்லைன்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு பயங்கரமான கிரைம் த்ரில்லர். சைக்காலஜி டாக்டரை மீட் பண்ணி அட்வைஸ் கேட்கறவங்கள டார்கெட் பண்ணி மர்டர் பண்றாங்க. அது எதுக்கு பண்றாங்க அப்படிங்கிறது இந்த படத்துல ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னா பயங்கரமான திருப்பத்தை ஒன்று தருது. அது என்னன்னு விமர்சனத்தை ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அனோமி இந்த படத்துல பாவனா திரும்ப தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு சூப்பர் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் கிரைம் த்ரில்லர்னாலே நம்ம ரஹ்மான் வந்துருவார்ல, அவர் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாவனாவும் அவரோட லவ்வரும் சேர்ந்து பாவனாக்கு இருக்கக்கூடிய தம்பி அவர் வந்து ஒரு அளவுல மர்டர் செய்யப்படுறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து மர்டர்னு தெரியல, அவர் வந்து சூசைட் பண்ணிக்க போறேன்னு சொல்லி எல்லாத்தையும் புலம்பிக்கிட்டே இருப்பாரு. அதனால இது வந்து சூசைட் கேஸ் தான் அப்படின்னு முடிய போகும். ரஹ்மானும் அதை வந்து பெருசா எடுத்துக்காம விட்டுட்டே இருப்பார். இதுல கோபமான பாவனா, என் தம்பி எனக்காக உயிரோட இருந்திருப்பான், அவன் சூசைட் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு அந்த கேஸ்ல பாவனா ரொம்ப இன்வால்வ் ஆகி கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது, அவங்க தம்பி பண்ணது சூசைட் இல்ல, அது வந்து ஒரு பிளான்டு மர்டர். அதுக்கப்புறம் பாவனா இது யார் பண்ணிருப்பாங்க அப்படின்னு கேஸ் ஃபுல்லா ஒரு கிரைம் பிரான்ச்ல இருந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிற நம்ம ரஹ்மான் ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆபீசர், அவரு நம்ம எந்த கேஸா இருந்தாலும் விட மாட்டோமே அப்படின்னு பாவனாவை பார்த்து லைட்டா பொறாமப்படுறாரு. அவங்க கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நம்ம இதை கண்டிப்பா கண்டுபிடிச்சு ஆகணும் அப்படின்னு அவருக்குள்ள தோன்றல் வருது. இப்போ அந்த மர்டரை கண்டுபிடிக்க போறப்ப பாவனாவோட தம்பி எப்படி கொல்லப்பட்டாரோ அதே மாதிரி சைக்காலஜி டாக்டரை மீட் பண்ற ஒவ்வொருத்தரா தேர்ந்தெடுத்து அவங்க வந்து கொண்டுகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த பாவனா கண்டுபிடிச்சு அது யாரு என்ன அப்படின்னு ஒரு ட்விஸ்டோட இன்டர்வல் சீன் வருது. இப்போ படத்தோட செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படியோ தேடுறாங்க யார் அந்த வில்லன், சைக்கோ கில்லரா அப்படின்னு பார்த்தா அது ஒரு பக்கம் போகுது. சரின்னு அவ்வளவு நேரம் பொறுமையா இருந்த நம்ம ரஹ்மான் ஒரு ஃபைட் சீன்ல வந்து ஹீரோ நான் தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாரு. அந்த இடத்துல பாவனா வந்து அது வரைக்கும் அவங்க தான் ஹீரோயினா இருந்தாங்க, அதுக்கப்புறம் இவர் ஹீரோ ஆயிட்டாரு. என்னன்னா வில்லனை கண்டுபிடிச்சாச்சு. நம்ம ரஹ்மான் வந்து போய் வில்லனை கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா அவனை கூட்டு வந்து விசாரிக்கும் போது சரி ஏதாச்சும் பிளாஷ்பேக் சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா அதுதான் இல்ல, வில்லன் நான் கிடையாது, எனக்கு மேல ஒருத்தன் இருக்கான், அவன் எனக்கு யாருன்னே தெரியாது, நான் அவனை பார்த்ததே இல்லைன்னு சொல்லி இன்னொரு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் வைக்கிறாங்க. எது இன்னொரு வில்லன் இருக்கானா அப்படின்னு தெரிஞ்ச உடனேயுமே மறுபடியும் பாவனா தான் ஹீரோயினா இருக்காங்க. இப்போ ஹீரோக்கு வேலை இல்லாமல் போயிருது. சரின்னு பார்த்தா கிளைமேக்ஸ் வரைக்கும் கண்டுபிடிக்க போக போக பாவனா அவங்களோட ஆக்டிங்கு செம்மையா வெளுத்து வாங்கி போய்கிட்டு இருக்காங்க. இப்போ ரஹ்மான் அவர் விடுவாரா, கிளைமேக்ஸ்ல மறுபடியும் இன்னொரு ஃபைட் சீன் வந்துட்டாருங்க. கிட்டத்தட்ட அதை வந்து ஒரு மாஸ் ஃபைட் சீனா எடுத்திருக்கலாம் அந்த வில்லனை பார்த்த உடனேயும். ஆனா அப்படி பண்ணல. அது ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் நேச்சுரலா ஃபைட் நடந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு தமிழ்நாடு போலீஸும் ஒரு ஹாலிவுட் வில்லனும் சண்டை போட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா ரொம்ப நேச்சுரலா அந்த ஃபைட் சீன் எடுத்து மறுபடியும் விட்ட இடத்த நம்ம ஹீரோ ரஹ்மான் பிடிச்சிட்டாரு அந்த இடத்துல. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, பாவனாவும் ரஹ்மானும் மாத்தி மாத்தி அவங்க ஆக்டிங் ஸ்கில்ல போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. ஹீரோவா ஹீரோயினா அப்படின்னு நம்ம மாத்தி மாத்தி பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். சரி ஒரேடியா இப்ப கிளைமேக்ஸ்ல அந்த வில்லனை கண்டுபிடிச்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு ஹாலிவுட் ரேஞ்சு போயிட்டாங்க, நல்லாவே இருந்தது. இப்ப அந்த வில்லன் எதுக்கு கொன்னோன்னு ஒரு பிளாஷ்பேக் சொல்லுவான்ல, அந்த பிளாஷ்பேக் தாங்க இது வரைக்கும் தமிழ் சினிமால காட்டப்படாத ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுதான் எதுக்காக அவங்க சைக்காலஜி டாக்டரை மீட் பண்றவங்கள டார்கெட் பண்ணி கொல்லணும், யாரா இருந்தாலும் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க பிரெயினை வந்து நாங்க எங்களால ஃபங்க்ஷன் பண்ண முடியும், அவங்க பிரெயின் எந்த அளவுக்கு ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு அவங்க பிரபஞ்சத்தை வச்சு ஒரு விஷயம் வச்சிருக்காங்க. நாங்க வந்து தப்பு பண்ணல, நாங்க நல்ல இதான பண்றோம் அப்படின்னு பேசுவாங்க. இப்படி கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்கா ஒரு பயங்கரமான விஷயத்தை வச்சு இந்த படம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இந்த படத்தை தியேட்டர்ல பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதத்திற்கான ஒரு சூப்பர் கிரைம் த்ரில்லர் படமா, ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படமா அனோமி வந்து அமைஞ்சிருக்கு. கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. இதோட நான் அடுத்த ரிவ்யூல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.